ரம்யா இப்போது பயங்கரமான கோவத்தில் இருந்துட்டு இருக்கா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கார்த்திக் செஞ்ச ஒரு வேலையால் இல்லைனா மட்டும் இவங்க கோவமா இல்லாமையா இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் வந்து போனா இவங்களை ஏமாற்றிட்டு நம்ம அண்ணத்தோட கழுத்தில் தாலியை கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் கடைசியில் கார்த்திக்கை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை செஞ்சாங்க. ஆனால் இப்போது ஒரு படி மேலே போய் கார்த்திக் வந்து போனா கார்த்திக்கை பழி வாங்குறது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களை செய்ய போகிறாங்க. அதில் இப்போது மொதல் விஷயம், நம்ம கார்த்திக்கை வந்து போனா நடு ரோட்டில் மயக்கம் போட்டு விழ வைக்கிறது. உண்மையிலேயே இது ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். ஒரு பக்கம் இந்த கார்த்திக்கோட அம்மா செண்பகவல்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் மருமக கிட்ட வந்து பேசிட்டு போகிறா. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கல்யாணம் பண்ணி குத்துக்கல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தி உட்கார வச்சிருக்கான். ஆனால் அவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செண்பகவல்லிக்கு தேவையில்லையா, இந்த ரம்யா தான் தேவையா. அதாவது நம்ம அண்ணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து விரட்டுறதுக்காக ரம்யாவோட பர்மிஷனை கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஊன்னு சொல்லு, அதுக்கப்புறம் என்னோட ஆட்டத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் துரத்தணும்னு நினைக்கணும் எல்லாரையுமே துரத்த போகிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, அதாவது அண்ணத்தையும் நம்ம கார்த்திக்கும் பிரிக்கிறேன், உங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ கூட இந்த ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் மேலே பயங்கரமான கோவத்தில் இருந்தது மட்டும் இல்லாமல், கார்த்திக் இதுக்கு மேலே ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்டா, எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த தைரியமே வந்து பார்த்தீங்கன்னா நீ எரிச்சிருப்ப, என்னையே வந்து பார்த்தீங்கன்னா நீ மறக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா, உன்னோட வாழ்க்கையிலேருந்து அந்த அண்ணத்தை நான் எப்படி தூக்கி எறிகிறேன்னு மட்டும் பாரு, அதுக்கு முன்னாடி உன்னை பழி வாங்குறது தான் என்னோட மொதல் வேலையே அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது இந்த ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோடு செயல்பட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அதாவது கார்த்திக்கும் அண்ணமும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அண்ணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னத்தான ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யாவுக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருந்துட்டு அதாவது எல்லாத்தையுமே வந்து புரிய வச்சு அண்ணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு அண்ணன் தான் முக்கியம், அண்ணன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அண்ணமும் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதே சமயம் இப்போது மதிய டைம் ஆகிடுச்சு. அதாவது இங்கே நம்ம அண்ணத்தோட கை வந்து பார்த்தீங்கன்னா செவந்திருக்கிறத பார்த்து நம்ம கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அண்ணன் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கார்த்திக் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா இருந்துட்டு இந்த கார்த்திக்கை ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே அரைகுறையாக தான் சாப்பிட்டு வந்தார். சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல, அவர் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டார். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதிய டைம் ஆகிடுச்சு, சாப்பாட்டு டைம். அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட போயிடுறாங்க. ஆனால் இந்த ரம்யா இருந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், நீங்கள் இங்கே இருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா காக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஜீப், அதாவது அவங்களுக்குன்ற ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு கார் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க சொந்தமாக யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்காக அந்த அந்த ஒரு ஜீப்பை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு, அதாவது அந்த காரில் உட்கார வச்சுக்கிட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில் எதுவுமே கார்த்திக்கு தெரியல. என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹையர் அஃபீஷியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பின்தொடர்ந்தே போயிட்டுருக்காங்க, அதாவது இந்த ரம்யா கூட. ஆனால் ரம்யா பண்ணுற சூழ்ச்சி உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சரியாக சாப்பிடல, அதுவும் மதிய டைம் ஆகிடுச்சு, லேட் டைமும் ஆகிடுச்சு. அவங்க சாப்பிட்ருந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெம்பாக இருந்திருக்கலாம். அதே மாதிரி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உச்சி வெயிலில் கார் தள்ளுறாங்க. எதுக்காக காரை தள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரம்யாவோட பிளானே அதுதான். கூட்டிகிட்டு வந்து நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, உடனே கார் ஸ்டார்ட் ஆகாத மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு நம்ம கார்த்திக் கிட்ட சொல்கிறாங்க, காரை கொஞ்சம் தள்ளி விடுங்க அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இறங்கி நம்ம கார்த்திகை தள்ள சொல்கிறாங்க. நம்ம கார்த்திக்கும் வேறு வழி கிடையாது, இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அடுத்து தான் இங்கேருந்து மூவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு காரை தள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் இந்த ரம்யா இருந்துட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு, டேய் இப்போ காரை தள்ளுறதுல உன்னை இன்னும் என்னென்ன சித்திரவதை பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு, என்ன வேணான்னு சொல்லிட்டு என்னையே தூக்கி எறிகிற அளவுக்கு நீ ஆள் ஆகிட்டியா, அந்த அன்னத்தை உங்ககிட்ட இருந்து பிரித்து உன்னோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உன்னை நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக வந்து வெறியோடு இருந்துட்டுருக்கா. அதே மாதிரி கார்த்திக்கும் காரை தள்ளுறாங்க. உச்சி வெயில் மண்டையை பழக்குது, தண்ணி கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மயக்கமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மயக்கம் போட்டு நம்ம கார்த்திக் நடு ரோட்டில் கீழே விழுறாங்க. அந்த ஒரு டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா இருந்துட்டு நேராக இறங்கி கீழே போய் கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா அவன் வந்து இப்போ, அதாவது கார்த்திக் வந்து கண் முழிச்சு நல்ல கான்ஷியஸில் இருக்கும்போது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச விட்டாங்க. இப்படி படுக்க போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது அப்படின்னா எங்கேருந்து அவருக்கு கேட்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா மயக்க நிலையில் இருக்கும்போது யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, சரி அது வேறு யாரோ, அதாவது நமக்கு கெடுதலே செஞ்சால் கூட அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த ரம்யா நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் நினச்சது மட்டும் இல்லாமல் இப்போது நடு ரோட்லேயே விட்டு போக போகிறாங்க. அதில் இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம்
விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் இருந்திருக்காங்க. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அதாவது நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கார் தள்ளினதுலேருந்து, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தது, அடுத்தது இந்த ரம்யா வந்து நம்ம கார்த்திக் முன்னாடி நின்றுக்கிட்டு அப்படியே பயங்கரமான டைலாக் எல்லாத்தையுமே விட்டுருந்தது. அதாவது உன்னையும் அண்ணத்தையும் நான் பிரிக்கிறேன், உங்கள் 2 பேரும் பிரித்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட ஒன்று சேர்றேன், உன்னால் நான் வந்து நல்லபடியாக வாழவே விட மாட்டேன், என்னையே வேணான்னு சொல்லிட்டு வந்து தூக்கி எறியா நீ, அந்த அண்ணத்துக்காக அவளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காதலை வந்து பார்த்தீங்கன்னா நீ தூக்கி எறிஞ்சிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது இந்த இடத்துல இந்த ரம்யா பயங்கரமாக வந்து கோவப்பட்டுட்டு இருக்கா. அதை பார்த்து நம்ம இவங்க அண்ணத்துக்கு சரியான அதிர்ச்சி. இதுக்கு மேலே ரம்யாவை சும்மா விட மாட்டாங்க. அதாவது இத்தனை நாளாக சின்னத்தானும் ரம்யாவும் லவ் பண்ணாங்க. இப்போவும் சின்னத்தானோட மனசில் ரம்யா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ரம்யாவை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. அதுவும் இவ்வளோ பெரிய நல்ல ஒரு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருக்குமே கிடையாது. அதாவது நம்ம கார்த்திகோட பொண்டாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணிங்களா, நீங்கள் வந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கோங்க, நான் விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஒரு சுச்சுவேஷனை இந்த ரம்யாவால் வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்க தெரியல. நான் கஷ்டப்பட்டு தான் ஒன்று சேருவேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட சண்டை போடுவேன், இவங்களை பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து போய் கடைசியில் இவ்வளோ கேவலப்பட்டு நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அதே சமயம் நம்ம அண்ணத்துக்கு இப்போ செம்ம கோவம் வந்துடுச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. ரம்யாவோட சுயரமும் தெரிஞ்சு போச்சு. ரம்யா நம்ம கார்த்திகை பழி வாங்கிறதுக்காக இப்போது எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு பயங்கர கோவப்படுறது மட்டும் இல்லாமல் இப்போது முதல்ல கார்த்திகை காப்பாற்றி ஆகணும். அதே மாதிரி நம்ம ரம்யா கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இப்போ நீ என்ன நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, கார்த்திக் மாமா எப்போவுமே எனக்கு தான், என் சின்னத்தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான், உனக்கு வந்து விட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிடறா. இப்போது கூட இருந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, எங்கள் கார்த்திக் சார் உங்கள் கூட தான் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் நீங்கள் மட்டும் வரீங்களே, கார்த்திக் சார் எங்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆனால் ரம்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே கழட்டி விட்டு வந்துட்டாலே, அதாவது செத்தான் என்ன பொழைச்சான் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி நடு ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை விட்டுட்டு வந்துட்டாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது ரம்யா இருந்துட்டு ஒரு வேளை நல்லா அதாவது லவ் பண்ணும்போது கரெக்டாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஏமாத்துறாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, கார்த்திக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவ்வளோ பெரிய விஷயத்த செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் இருந்துட்டு ஓடோடி வந்து நம்ம கார்த்திகை காப்பாற்ற போகிறாங்க. ஏன்னா கார்த்திகைக்கு இப்படி ஆயிடுச்சு, அதாவது சின்னத்தானுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு உடனே செம்ம கோவம் இந்த ரம்யாவை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்றதுல இருந்து இன்னும் பயங்கர கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இந்த ரம்யாவால் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம அண்ணன் முடிவு பண்ணிட்டாங்க, சின்னத்தான் எனக்கு தான் சொந்தம், என்கிட்ட இருந்து யாருமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செண்பகவல்லி என்ன அந்த கடவுளே வந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களை வந்து பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா அண்ணமும் கார்த்திக்கும் அந்தளவுக்கு இப்போது லவ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.